உதயநிதி பாட்டுக்கு செவனேன்னு இருந்திருப்பாருங்க. அவர கைது பண்றேன்ற பேர்ல தஞ்சாவூருக்கு கூட்டு போயிட்டு, அந்த கேஸு செல்லுபடியாகாம அவர விடுதலை செஞ்சு, அவருக்கு ஒரு செலவே இல்லாத ரோட் ஷோக்கு ஆர்கனைஸ் பண்ணி குடுத்துருக்காங்க இந்த தாவேக்கா அரசு. இதற்கிடையில பல உடன்பிறப்புகள் சோசியல் மீடியால உதயண்ணா பண்ணது கரெக்ட்டு தான். அதுக்கு ரியாக்ட் அப்படிதான் பண்ணணும். அவங்க பாஷையில தான் அவங்கள அடிக்கணுன்ட்டு அந்த அணுகுமுறைய ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு தப்பான ஒரு அணுகுமுறைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா, இன்னைக்கு பலதரப்பட்ட மக்கள் மத்தியில அவரு ஹீரோவா தான் ப்ரொஜெக்ட் செய்யப்படுறாரு. அவர் என்னதான் பண்ணாலும் அவர் ஜெயிக்கணும்னு தான் இந்த கூட்டம் நம்பிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க சினிமாவ கூட எடுத்துக்கோங்களேன். சினிமால அவர் எவ்வளோதான் சில்மிஷம் பண்ணாலும், ஹீரோயின் மத்தியில தப்பான வழியில நடந்துக்கிட்டாலோ, ஹீரோயின தப்பா டச் பண்ணாலோ, பல ஆன்டிகள் மத்தியில பல சில்மிஷங்கள் பண்ணாலும், அந்த கூட்டம் என்ன நெனைக்கும்? ஹீரோ கடைசியில ஜெயிக்கணும். ஹீரோயினோட எந்த தப்பு நடந்தாலும் சரி, ஹீரோயினோட சேரணுன்ற மாரி தான் இந்த கூட்டம் நம்பும். அதத்தான் இந்த கூட்டம் நினைக்கும். ஏன்னா, அப்படிதான் நம்மள வந்து சினிமாக்கள் வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்கு. அதே ஸ்ட்ராட்டஜிய தான் அவர் அரசியல்லயும் ஃபாலோ பண்றாரு. அவர் என்ன தப்பு பண்ணாலும் இங்க முட்டுக் குடுக்க பல மக்கள் இருக்காங்க. அவர் என்ன பண்ணாலும் சரி, அவர் சிஎம் ஆகணும் ஆயிட்டாரு இன்னைக்கு. அவர் தான் காலம் முழுக்க நல்லவரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதையும் இந்த கூட்டம் வந்து தொடர்ச்சியா அவருக்கு அந்த வாய்ப்ப உருவாக்கி குடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் மத்தியில அவர் இன்னைக்கு வில்லனா ப்ரொஜெக்ட் பண்றது யாருன்னா, திமுக அப்படின்ற ஒரு கட்சிய. அந்த திமுகன்ற கட்சி சின்னதா ஒரு பொறிய கிளப்புனாலும், அதை எவ்வளோ தூரம் கொண்டு போணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு எதிர்ப்பு எவ்வளோ வருன்றதும் நல்லாவே தெரியும். ஏன்னா, அந்த அளவுக்கு அவர் கூட்டத்த வந்து அவருக்கு சாதகமாவும், திமுகவ வில்லனா ப்ரொஜெக்ட் பண்ணும் விதமா வந்து அவர் செட் பண்ணி வச்சிருக்காரு. சமூக சூழல் இப்படி இருக்க, முதல்வர் விஜய் அவர்கள் மேடையில கெட்ட வார்த்தை பேசினா கூட, அதுக்கு ஃபயர் விடுற குரூப் இருப்பாங்களே தவிர, அதை எதிர்க்கிற குரூப்ன்றது ரொம்பவே கம்மியான நபர்களா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு அடிப்படை உறுப்பினர் ஒரு தப்பான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டா, அதுக்கு எதிர்க்க பலதரப்பட்ட அமைப்புகள் வருவாங்க. ஏன்னா, ஊடகம்ன்றது வந்து இன்னைக்கு திமுகவுக்கு எதிரா தான் செயல்பட்டுட்டு இருக்கு. அந்த ஊடக சொகுசுன்றத திமுகவுக்கு எதிரா அரசியல் பண்றவங்க ஈஸியா அத வந்து டேக் ஓவர் பண்ணி திமுகவுக்கு எதிரா அழகா மேனிபுலேட் பண்ணுவாங்க. இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். நான் தப்பா பேசுறத வந்து நியாயப்படுத்தல. தப்புன்றது தப்பு தான். இருந்தாலும் இங்க நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயத்த வந்து சொல்றேன். அதனால இன்னைக்கு தாவேக்கா வழியில தான் அவங்கள வந்து அடிக்கணும் அப்படின்றது வந்து திமுக தான் மேலேயே தான் மண்ண போட்டிருக்கிறது தானே தவிர, இது ஒண்ணும் அறிவார்ந்த செயல் கிடையாது. அப்படி பண்ணா அவங்க தொடர்ச்சியா அடி வாங்கிட்டே தான் இருப்பாங்க.